வெல்கம் டு ஆல்ரிக் எக்ஸலன்ஸ் விஷன் இங்கிலீஷ் மாஸ்டர் அகாடமி அண்ட் திஸ் இஸ் சிசிலியா. இன்னைக்கு நம்ம பொசசிவ் நவுன் பத்தி பார்க்க போறோம். பொசசிவ் நவுன்னா ஒரு நவுனுக்கும் இன்னொரு நவுனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அல்லாட்டி இந்த நவுனுக்கு அது சொந்தமானது அப்படின்னு ஓனர்ஷிப் சொல்றோம்ல, அதான் பொசசிவ் நவுன். சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, நவுனுக்கு அடுத்தது அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் சேர்த்துறணும். சரியா? இப்ப எல்லா இடத்துலயும் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் சேர்க்கலாமா? இல்ல, சில ரூல்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். சிங்குலரா நவுன் இருந்துச்சுன்னா அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் சேர்த்தா முடிஞ்சு போச்சு. ராமு பிளஸ் சன், அப்ப ராமு அப்பாஸ்ட்ரஃபி எஸ், ராமு சன், முடிஞ்சது. அதே இது இப்போ ஒரு நேம் எஸ்ல முடியற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்ப ஜேம்ஸ் பிளஸ் கார்ன்றப்ப அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டாலும் சரிதான், வெறும் அப்பாஸ்ட்ரஃபின்னு போட்டாலும். இப்ப ஜேம்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்கார்னு அர்த்தம். அதே இது ஜேம்ஸ் அப்பாஸ்ட்ரஃபின்னு போட்டுட்டாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் ஜேம்ஸ் ஸ்கார். சரியா? சோ அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸும் போடலாம், வெறும் அப்பாஸ்ட்ரஃபியும் போடலாம். அடுத்தது ப்ளூரல் நவுனா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, ஆல்ரெடி எஸ்ல முடியும், அப்ப வெறும் அப்பாஸ்ட்ரஃபி போட்டாலே முடிஞ்சிருச்சு. பாய்ஸ் பிளஸ் டாய்ஸ், பாய்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி டாய்ஸ், முடிஞ்சது. அப்ப பாய்ஸ் டாய்ஸ். இப்ப இர்ரெகுலர் ப்ளூரலா இருந்துச்சுன்னா சில்ட்ரன் பிளஸ் பார்க், அப்ப சில்ட்ரனுக்கு அடுத்தது நம்ம எஸ் சேர்க்கணும், அப்ப அப்பாஸ்ட்ரஃபியும் எஸ்ஸும் சேர்க்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைஃபனேட்டட் நவுன். ஹைஃபனேட்டட்னா இப்ப சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா அப்படின்னு வருதுல, இப்ப என்ன பண்ணணும்னா சிஸ்டர் இன்லாக்கு அடுத்தது அப்பாஸ்ட்ரஃபி சேர்த்து எஸ் போடணும். சிஸ்டர் இன்லா சாரி. அடுத்து காம்பவுண்ட் நவுன். இப்ப 3 பேர் ஆல்ஃபி, சசி அண்ட் சிசிலியா, அவங்க 3 பேருக்கும் ஒரே பேரண்ட்ஸ், அப்ப ஆல்ஃபி, சசி அண்ட் சிசிலியாஸ் பேரண்ட்ஸ், அப்ப சேர்த்து ஒரே இவங்க தான். அதே இது இப்ப ராமுன்னு ஒருத்தருக்கு ஒரு கார் இருக்கு, ராஜுன்னு ஒருத்தருக்கு ஒரு கார்னு இருக்குன்னா, அப்ப அந்த 2 பேருக்கும் தனித்தனியா பொசசிவ்னஸ் பண்ண ராமுஸ் அண்ட் ராஜுஸ் கார். புரியுதா? இப்ப 2க்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? அப்ப 3 பேரும் ஒரே பேரண்டா இருக்கப்ப நம்ம கடைசி வரவங்களுக்கு அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம். அதே இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனின்னு வரப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்க்கணும். டிஃபரன்ஸ் புரியுதுல? Let's try this. The book belongs to my teacher. My teacher's apostrophe s book. Okay. இது இப்ப லூகாஸ் எஸ்ல வருது, அப்ப லூகாஸ் அடுத்து அப்பாஸ்ட்ரஃபி போட்டாலும் கரெக்ட் தான், லூகாஸ் அப்பாஸ்ட்ரஃபின்னு போட்டாலும் லூகாஸ் ஃபோன் தான் அர்த்தம். ஓகே. இப்ப the cage of the birds, அப்ப பேர்ட்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி போட்டா போதும், எஸ் தேவையில்லை. பேர்ட்ஸ் கேஜ். ஃபாதர் இன் லாஸ் ஹவுஸ். சரியா? அடுத்து ஜாக் அண்ட் ஜில், ஒரே வீடுன்றப்ப ஜாக் அண்ட் ஜில் அப்பாஸ்ட்ரஃபி எஸ், ஜாக் அண்ட் ஜில்ஸ் ஹவுஸ். அதே தனித்தனின்ற ஜாக்ஸ் அண்ட் ஜில்ஸ் ஹவுசஸ். ஓகே. இப்ப டீச்சர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இதெல்லாம் டீச்சர் அப்பாஸ்ட்ரஃபி டே எஸ்ன்னு போடக்கூடாது, ஏன்னா அது ஒருத்தருக்கு மட்டும். ஸோ டீச்சர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, அது எல்லாமே டீச்சர்ஸ் எஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல போட்டு பின்னால அப்பாஸ்ட்ரஃபி போட்டா போதும். இதே இது இர்ரெகுலர் ப்ளூரலா இருந்துச்சுன்னா சில்ட்ரன்ஸ் டே, மென்ஸ் டே, விமென்ஸ் டேனா அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டு டே போடுறோம். ஓகேயா? இதுதான் எப்பயுமே தப்புடுறது. ஸோ ஒரு நவுன் எஸ்ல முடிஞ்சா அப்பாஸ்ட்ரஃபி சேர்த்தா போதும், அப்படி இல்லைன்னா அப்பாஸ்ட்ரஃபியும் எஸ்ஸும் சேர்க்கணும். இவ்வளவுதான் பொசசிவ் நவுன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேங்க்யூ.